ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி சமையலில் இன்றைக்கி சிறுகீரை பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்ட உடனே 1 ஸ்பூன் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அது கூட நம்ம கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போடணும். சிம்லேயே வச்சு நல்லா அதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட உடனே ஒரு மிளகாவை இது மாதிரி கிள்ளி போட்டுடணும். அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிட்டோன்னே வெங்காயத்தை அது கூட கொஞ்சம் உப்பு போடணும். ரொம்ப உப்பு போட வேண்டாம், கீரைக்கு எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு போடணும். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். பச்சை ஸ்மெல் போயிட்டோடனே இப்போது நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க சிறுகீரையை போட்டுட்டு அது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணும். மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், டேஸ்ட்டும் மாறிடும். எப்போவுமே கீரையை நம்ம வதக்கும் போதோ அதை மூடி வைக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா வதங்கிடணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், இதிலே தண்ணி விடும் பாருங்கள். அந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் அது நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி தான் க்ரீனிஷாக இருக்கும், மூடி வைக்கக்கூடாது. இப்போது நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவில் அது மேலே போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுடணும். உடனே மூடி வைக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு அப்புறமேட்டு மூடி வைக்குங்க. காரக்குழம்பு கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.